மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ப்ரோ பிஸ்கட் வேணுமா? ஆரம்பிச்சிடும் எப்பயுமே. கீட்டது ஒரு படும்போது மொத்த ட்ரக்கிங் ஆகிடுங்க. இங்கிட்டு போகலாமா இங்கிட்டு போகலாமா? இங்கிட்டு போனால் டெட் எண்ட் மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சம் பூம்பாறை முருகன் கோயிலுக்கு ஜாயின் ஆகிருந்தீங்களே. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். அதான் பூம்பாறை வில்லேஜ். உங்களுக்கு தெரியாதோ? உங்களுக்காக கீழே போய் காமிங்க. மண் சரிவுகள். ட்ரெக்கிங்க்கு ஒரு குச்சி கையில் வச்சுக்கோங்க. ஆனால் ட்ரெக்கிங் ஷூ போட்டுக்கோங்க. இதுதான் பூம்பாறை வில்லேஜின் மக்களே. போனால் போய்கிட்டே இருக்கும் போல். சரி அவ்வளோதான். இது மேலே போனால் போய் தான் பார்ப்போமா? ஐ டோன்ட் ஹாவ் டைம் பட் ஐ எம் டூயிங் திஸ் ஷிட். வாட் டு யூ டூ? வந்த பாதையை மறந்துடாதா குமார். ஏன்க்கா இப்படியே போனால் பூம்பாறை வந்துருமா? இப்படியே போனால் போகலாமா? ஆமாம் போயிடலாம் நேராக பூம்பாறை. எங்கே அந்த முருகன் கோயில்கிட்ட போயிருமா? சரிக்கா. இல்லை வண்டி நிற்கிது, போயிட்டு திரும்பி வர எவ்வளோ நேரம் ஆகும்? சரிக்கா. அப்படியா? இந்த பாதை தானே? ஆ பூம்பாறைக்கு போயிடலாம். நீங்கள் ட்ரெக் பண்ணி போவோம். பைக்கில் போகிறது பெஸ்ட்டு. எது பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? மிரட்டலாக இருக்குது. ரெசல்யூஷன் கம்மி பண்ணியாச்சு. ஏனென்றால் ஸ்டோரேஜ் பத்தவில்லை, மெமரி கார்டு வாங்கவில்லை. எக்ஸ்டர்னல் மெமரி 47 வச்சு ஓட்டிக்கொண்டு இருக்கிறேன். நான் மணமனூர் லேக் போகலான்னு பார்த்தேன். அதோட நல்ல ஐடியா. நம்மளே ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம். புது வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த ஃப்ளோவில் போய்கிட்டு இருக்கேன். இதான் பூம்பாறை வில்லேஜ் மக்களே. கிட்டத்தட்ட வந்துட்டோம். அங்கெல்லாம் யார்? மண் சரிவு மழையின் காரணத்தினால். மழை ரிட்டர்ன் வரும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். பைப்பில் தண்ணி போதா? வாட்டர் ஆதிஸ்ன்ற மாதிரி இருக்குது. பூம்பாறை வில்லேஜ் தெரியுதா மக்களே? அவ்வளோதான், கிளம்ப போகிறேன். இந்த இதுக்கு போகலாமோ? கரெக்டாக எங்கே விழுது? இங்கே ஒரு குதிரை இந்த இடத்துல போகுது. அது இது இது அந்த வளைவு இது பக்கத்தில். ஓகே, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். எந்த இடம்னா அங்கே ஒரு வண்டி நிற்கிதுல, அங்கே போகிறோம். இங்கே குதிரை போகுது பார்த்தீங்களா? நான் ஏதோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எடிட்டிங்கில். இந்த குதிரை ஏதோ தூக்கிட்டு போகுது.
இதான் பூம்பாறை வில்லேஜ் மக்களே. இதுக்கு மேலே இறங்கி ஏறுற அளவுக்கு தம்பில்லை, ஆனால் ரொம்ப தூரம் இறங்கிட்டேன். திரும்பி மேலே ஏறணும்னு நினச்சா தான் கடுப்பாக இருக்குது. அதுவும் புல்லட்டை ஓட்டிட்டு இதோ வந்து என்ன சொல்கிறான் பாருங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிங்க. சோலோவா வண்டி ஓட்டிகிட்டு வருது, ஜாலியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட்டு வண்டி. பேக்கில் வாட்டர் கேன் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேக்கப்புக்கு ஏதாச்சும் கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. அது சாப்பிடாம விடாமல் இறங்கிடாதீங்க, அவ்வளோதான். அதுவும் உங்கள் குண்டு ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. பேசிக்கிட்டே இருந்தோம்னா உட்காந்துட வேண்டியதான். அங்கே இறங்கிட்டோம். எதனால் மூச்சு வாங்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா? மிஸ்ட்டு ப்ளஸ் நான் பேசின பேச்சுக்கு. வந்தாச்சு. மூடிட்டு கிட்டே போய் வேடிக்கை பாட்டு போயிருங்க. வீட்டில் இறங்காதீங்க. அவங்க டெய்லி ஏறுறாங்க இறங்குறாங்க, ஸோ நல்லாயிருக்கும். நமக்கெல்லாம் கஷ்டம் தாங்க. இறங்கிட்டக்கா. இங்கே ஸ்டே பண்ணுறது அந்த பீக்கில் டென்ட் இப்படி போனீங்களா? பூம்பாறை சைடு போயிட்டு வந்தேன். ஸோ இதுக்குள்ளே இறங்க வேண்டியது. அங்கே போய் பார்த்தேன், அப்படியே பூம்பாறைக்கு போயிட்டு இறங்கலான்னு பார்த்தேன். போய்கிட்டே இருக்கு, வழி போயிட்டே இருக்கு. பூம்பாறைக்கு போகலாம். எப்படி ஏறி வந்தீங்க? பேக் வேறு வச்சுட்டு போக சொன்னீங்க கரெக்டா? நான் சொன்னேன்ல, தண்ணி தரவா குடிக்கிறீங்களா? தண்ணி இருக்கு. ஏன் ஸ்டே பண்ணுறதுக்கு வருவாங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் மேலே அவங்க தாங்கிடுவாங்க. சூப்பராக இருக்கா இடம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா ரொம்ப நாளாக? நேராக போய் லாஸ்ட்டில் டென்ட் போடுவோம் ஃபுல்லாக. ஆமாம் பார்த்தேன். ஓ டென்ட் ஆனால் இப்போ இல்லை இல்லை இருக்கு, கேட்டால் தான் போடுவோம். ஓ டென்ட் வச்சுருக்கீங்க? கேட்டால் தான் போடுவோம். எவ்வளோக்கா? ஒரு ஆளுக்கு 10 ரூபா டென்ட்டுக்குமா? ஃப்ளோவில் சொல்லிட்டீங்க. போட்டு கொடுத்துருவோம். எத்தனை வேணும் வந்தாலும் சாப்பாடு கேட்டால் செஞ்சு கொடுப்போம். சுட்டு சாப்பிடுவாங்க. 450 ஒரு ஆளுக்கு. சாப்பாடோட சேர்த்து சாப்பாடை தனி கடையில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்கல்ல. ஆமாம், எல்லாமே நல்லா இருக்கும். அதான் இந்த கேப்பில் நீங்கள் அங்கே போகாமல் இப்படி போய். இல்லை நாங்கள் போயிட்டு தான் வந்தேன். சரி, ஊர் தம்பி நான் திண்டுக்கல் தாங்க. அப்படி ஏ ப்ரோ பிஸ்கட் வேணுமா? ப்ரோ கேட்ச்டா. கேட்செல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஆய் சின்ன பீட்டா போடுவோம். ஊய் ட்ரெயின்டு டாக்கா இருக்குமோ? பேர் என்ன பாரு. ஐய் பிசைட்ஸ் ஏன்னா இங்கே கீழே ஃபால்ஸுக்கு போக முடியுமாண்ணே? இதில் கீழே ஃபால்ஸு ரொம்ப தூரம் போகணுமா? பூம்பாறை இருந்தானா? சரி ரைட்டு. லேக்கு அப்படியே நேராக போனோம். அதான் 12 கிலோமீட்ரு போயிட்டு ரிட்டன் 6 மணிக்குள்ளே வந்துடலாமா? 20 நிமிஷம் தான். சரிண்ணா. அப்படியா? கேரளா பார்டர் வரைக்கும் விட்றாங்களா இப்போ?
ஆ ம் சரிண்ணா பாய் டாட்டா. உய் பயப்படாத. ஏ டாட்டா. அடுத்து ஒருத்தர் வராயா விட்டுட்டு கொடுத்துட்டேன்னு பையன் வரான். டைம் கரெக்டாக 2 மணி ஆகுது. மங்கம்னூர் லேக் வரைக்கும் மட்டும் சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு கால் லைட்டாக சுருங்கிச்சு. குயிக் ஷிஃப்டர் வில் ஹெல்ப் யூ இன் யுவர் லெக் பெயின். கீர் மாற்ற தான் கால் வலிக்குது. லெஃப்ட் லெக் மட்டும்தான் கூடிய சீக்கிரம் அதை பண்ணணும். இங்கே தெரிகிறது தான் மணமனூர் லேக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இதாக இருக்குது. நான் ஒருக்கா வந்தப்போ மூடிட்டாங்க. இது நான் 2வது டைம். சின்ன வயசில் போனது 8th படிக்கும்போது போனது. ஸ்டோரேஜ் வேறு இல்லை. வர வழிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் கரெக்டாக 5 கிலோமீட்ரு. போகிற வழியெல்லாம் சூப்பரான வியூவாக இருக்கும். வர வழியில் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரேஜ் பிரச்சனைனால நான் வீடியோ எடுக்கலான்னு இப்போ நிறுத்தி சில ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு திரும்பி இப்போ எடுத்துக்கிட்டேன். மெமரி கார்டு எல்லாம் ஆக்சசரிஸும் வாங்கணும். ஸோ மண்சரிவு நிறையா நடக்குது. வர வழியே 2-3 இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரோடு வேறு சின்ன ரோடு. சேஃபாக தான் வரணும். இந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க. ஆமே லைட்டாக ஒரு வோல்ட்னு நீ எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. கேர்ஃபுல்லாக சோலாவா சொல்லவா போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க பண்ணிட்டு போகிறேன். எனக்கு ஜாலியாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ சோலோ ரைடு தான் நல்லா இருக்குது. ஏங்க வந்தால் நான் என்னமோ வெயிட் பண்ண முடியும். இத்தனை நாள் எல்லா வீடியோவும் நான் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு போனேன். ஆனால் எதுவுமே செட் ஆகலை. ஒழுங்காகவே பேசாத மாதிரி இருந்துச்சு. அதனால தான் எந்த வீடியோ போடல. இந்த வீடியோ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓஜி. என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்து நான் ஒரு வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோ தான், இந்த சீரீஸ் தான் எனக்கு. ஆமே அடி வாங்கிடுவான் போல. எப்படியோ ஒரட்டடி டயரை காணும். டயரை பார்த்துட்டு நான் விட்டு வந்துட்டியா வண்டி கொஞ்சம் இல்லையாண்டா. ஏன் இந்த ரோட்டை நான் எடுக்கிறேன்னா, ரோடு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது மூணாறு கனெக்ட் ஆகும். நம்ம மூணாறு போயிடலாம், கேரளா பார்டர் போயிடலாம். ஆனால் கேரளா பார்டர் தான் போக முடியும். ஆனால் கேரளா தாண்டி போக முடியாது. அது ஒன்று தான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக. இந்த ஏரியாவே ஃபுல்லாக அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் நடமாட்டங்கள் உள்ளது. அங்கங்கே போட்டிருப்பாங்க போர்டு. அதெல்லாம் பார்த்து 2-3 இடத்துல புகையை கிளப்புறான்டா. உனக்கு வைப்பாக இருக்கா? வாங்க, நான் மணமனூர் லேக்குக்கு போயிட்டு கூப்பிட்றேன். ஆன் பண்ணுறேன் வீடியோ.